ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட 3 எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சீஃப் இருக்காரு இல்லையா? அவர் வேற யாரும் கிடையாது. நம்ம மினியோட அப்பா தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டீம்ல நீ இருக்க வேண்டாம். நீ வந்து ஒரு நார்மலான டீமுக்கு போயிடு. இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, அப்பனா உங்க உயிருக்கும் தான் ஆபத்து. நீங்களும் வந்துட்டு டீம் மாறுறதா இருந்தா சொல்லுங்க, நான் மாறுறேன். இல்ல அப்படின்னா நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ரோட்ல நடந்து போறதுக்கு கூட தான் பயந்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ உங்க அம்மா மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிற, என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடியே நின்னுட்டு இருந்த நலன் என்ன சொல்றான்னா, அப்பா நானும் உங்க பையன் மாதிரி தானேப்பா, என்னையும் டீம் மாத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு உடனே, ஐயோ வாடா என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அழுத்துன்னு அழுத்துறாரு. டீம் மாறணுமா உனக்கு? டீமா மாறணும் அப்படின்னு. இப்பதான் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு டாக்டர் பி கால் பண்ணார் இல்லையா, நான் தான் யார்கிட்டயும் காமிச்சுக்காத, அப்படியே வெளியில வந்து பேசு அப்படின்னு சொல்லும் போது சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட பேசுற மாதிரி சாதாரணமா வெளியில வந்துடுறா. அவர்கிட்ட பேசின உடனே நான் கொஞ்சம் வெளியில போறேன், நீ வந்து வீட்டுக்கு போயிடு, எனக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு காரை எடுத்துட்டு கிளம்ப போறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ எங்க வேணா போ, ஆனா என் போனு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது உடனே இவ சொல்றா, உனக்கு போன் வேணும்னா இன்னைக்கு நைட்டு என்னோட வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ, இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோ நின்று பைக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானா, சரி சரி என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் இருக்கு, தயவு செஞ்சு கத்திக்கிட்டே இருக்காத, இப்போதைக்கு இந்த மொபைலை யூஸ் பண்ணிக்கோ, அவகிட்ட இருந்து மொபைல் வாங்கின உடனே இதை எனக்கு திருப்பி கொடுத்துடணும் புரியுதா அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது இவன் உடனே வந்துட்டு நம்ம மினிக்கு கால் பண்றான். மினிக்கு கால் பண்ணிட்டு என்னோட மொபைல் அவகிட்ட தான் இருக்கு, அவ எங்கேயோ அர்ஜென்ட்டா கிளம்பி போறா, என்னோட நம்பரை அப்படியே ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ண அப்படின்னா கண்டிப்பா அவ எங்க போறான்னு கண்டுபிடிச்சிடலாம், உடனே எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். அங்க போய் பார்த்தா மினியோட சிஸ்டர் தாண்ட உட்காந்துக்கிட்டு நலன் கேம் விளையாடிட்டு இருக்கான். அட பாவி டே, என்னோட சிஸ்டத்தை கேம் விளையாடவா யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஏய் நான் யூஸ் பண்ணல, இங்க பாரு உங்க அப்பா தான் ஆல்ரெடி யூஸ் வச்சுட்டு போயிட்டாரு, அதை நான் இப்போ க்ளோஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதை அடிக்கிறான். ஆனா இவளுக்கு தெரியுது இவன் தான் கேம் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீரோயின் கார் எங்க போகுது அப்படின்றத ட்ராக் பண்ணி நம்ம ஹீரோக்குமே சொல்லிடுறா. டாக்டர் பி வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்குள்ளேயே அங்க போய் பார்க்கும் போது அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே அங்க ஆளுங்க கன்னெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரையே மீட் பண்றான். ஏய் நான் தான், பதறாத கத்தாத, தயவு செஞ்சு அவங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க, அதனால தயவு செஞ்சு எதுவுமே கத்தாத, இங்க பாரு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்பு, நான் எந்த தப்புமே பண்ணல, என்னை வந்து கொலை பண்ணணும்ட்டு ஒருத்தன் துரத்திக்கிட்டு இருக்கான், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சரி காட்டணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், நீ நேபாளுக்கு ஷூட்டிங்க்கு போயிருந்தப்போ எக்கச்சக்கமான கலர் கலர் கல்லெல்லாம் வாங்கிட்டு வந்த இல்லையா, அதெல்லாம் எங்க இருக்கு, அந்த கல் எல்லாமே எனக்கு தேவை, அந்த கல்லுல முக்கியமான ஒரு கல் இருக்கு, அதை கொடுத்துட்டா இந்த டிட்டோ நம்மளை விட்டுடுவான் அப்படின்னும் போது, டிட்டோவா அவன் யாரு அப்படின்னு கேட்குற ஹீரோயின், அவன் தான் வந்து என்னை ஃபாலோ பண்ணி என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இவங்க எல்லாரும் அவனோட ஆளுங்க தான், உன்னையுமே இப்போதைக்கு டிட்டோவோட ஆளுங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, என்னை தவிர வேற யாரையும் நம்பி அந்த கல்லை கொடுக்காத, அதே மாதிரி இந்த விஷயத்த யாருக்கிட்டேயுமே வந்து டிஸ்கஸ் பண்ணாத, உன் மனசோட வச்சுக்கோ, வீட்டுக்கு போன உடனே அந்த கல்லுங்களை எடுத்துட்டு என்னை எப்படியாவது காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணு, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நானே உன்னை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஆனா அதுக்குள்ளேயே அவங்க ஆளுங்க எல்லாரும் இவங்க 2 பேரும் பாத்துடுறாங்க. அவர் எப்படியோ இவளை வெளியில கூட்டிட்டு வந்து வேற ஒரு வழியா விட்டுடுறாரு. ஹீரோயினை வேற ஒரு வழியில அனுப்பிட்டு இவர் வேற ஒரு வழியில ஓடுறாரு. ஆனா அதுக்குள்ளேயே அவனோட ஆளுங்க வந்துட்டு நம்ம டாக்டரை வந்து சுட்டுடுறாங்க. ஹீரோயினும் வேக வேகமா ஓடுறா, அவளோட காரை எடுத்துட்டு வெளியில போயிடணும்னு சொல்லிட்டு. ஆனா அப்போ ஒருத்தர் 2 வீலர்ல வந்து கரெக்டா ஹீரோயினை சுடுறதுக்கு பாக்குறான். நம்ம ஹீரோ தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு இல்லையா, கரெக்டா காரை எடுத்துட்டு வந்து நடுவில் நிறுத்திடுறாரு. இருந்தாலும் அவன் சுட்டுக்கிட்டே இருக்கான். எப்படியோ ஹீரோயின் வந்து எஸ்கேப் ஆகி அவரோட கார்ல ஏறிடுறா. வண்டியில வந்தவனை சுடுறன்ற பேர்ல ஹீரோயிசத்தை காட்டி ஹீரோயினோட மூக்கை உடைச்சு மூக்குல இருந்து ரத்தம் வர வச்சிடுறான்.
ஹீரோயின் கிட்ட கர்ச்சிஃப் எல்லாம் கொடுத்து சரி சரி சரியாயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். அட பாவி, என் காலக்கையை ஒடிச்சிருந்தா கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். என் மூக்கு எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா அப்படின்னு சொல்றா. உன்னை சுத்தி என்னதான் நடக்குது, இது எல்லாம் என்ன, எனக்கு எதுவுமே புரியல, உனக்காவது எதனா புரியுதா அப்படின்னு கேட்கும் போது எனக்கும் பெருசா ஒன்றும் புரியல. ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா, நீ என்கிட்ட எப்படியாவது வந்து ஜாயிண்ட் அடிக்கணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். பட் இப்போதான் எனக்கு புரியுது, இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாவே என்ன கொலை பண்றதுக்கு தான் ஆள் துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றா. நான் எதுக்காக உன்கிட்ட ஜாயிண்ட் அடிக்கணும், அதுக்கு எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன நான் அந்த அளவு வர்த்து, என்ன நான் அந்த அளவு அழகு, அந்த அளவு வந்து செக்ஸியா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஏன் கனவு தான் கண்டுக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்றான். சரி சரி அதெல்லாம் விட, இப்போதைக்கு எனக்கு இங்க மூக்கெல்லாம் தொடச்சு விடு, எனக்கு கண்ணாடி இல்லை அதனால தொடச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவுமே வந்து தொடச்சு விடுறான். பட் ஆனா அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சூழ்நிலையில இருந்திருக்கேன், ஆனா இப்ப மாதிரி எப்பயுமே பயந்ததே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேட்குறான், அப்ப எதுக்காக நீ போய் டாக்டர் பிஏ பார்க்க போன அப்படின்னு கேட்குறான். நான் டாக்டர் பிஏ தான் பார்க்க போனேன்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னை காப்பாத்துறதுக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த, உன்கிட்ட கன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்வி கேட்குறா. அவன் அப்படி இப்படின்னு எதோ சமாளிக்கிறான். இல்லை இல்லை, நீ ஃபோனில் பேசும்போது டாக்டர்னு சொன்னியா, அப்போ எனக்கு தோணுச்சு அது டாக்டர் பியா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அது நான் கெஸ் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நான் அங்கதான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு யோசிக்கிறா, இவன் சைலண்டாவே என்ன சொல்லலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கானா, டாக்டர் பி சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. யாரையுமே நம்பாத, உன்னை சுத்தி இருக்கவங்க யார் வேணாலும் டிட்டோவோட ஆளா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. ஏய் மரியாதை உண்மையை சொல்லு, நீ டிட்டோவோட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாயில இருந்து அந்த டிட்டோ பேர் வந்துடுதா. உடனே ஹீரோக்கே ஷாக் ஆயிடுது. உனக்கு எப்படி டிட்டோவை தெரியும், அவன் யாரு அப்படின்னு கேட்கறான். எனக்கு அவன் யாருக்கு எல்லாம் எதுவும் தெரியாது, ஜஸ்ட் வந்து டாக்டர் பி சொன்னாரு, அவனோட ஆளுங்க கிட்ட பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றா. வேற என்ன சொன்னாரு டாக்டர் பி அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இதெல்லாம் நான் எதுக்காக சொல்லணும், அவர் எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் உஷாரா இரு, யாரையும் நம்பாதுன்னு சொன்னாரு. இப்ப எனக்கு உன் மேலதான் டவுட்டா இருக்கு, திடுதுப்புன்னு நீ எங்க இருந்து வந்த, என்ன இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு ஆக்சுவலா வந்து ஒரு ஃபினான்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு இந்த கடன் எல்லாம் கலெக்ட் பண்ணுற வேலை இருக்கு, அதெல்லாம் மிரட்டி கிரட்டி அப்படி இப்படின்னு கலெக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நான் அந்த வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒருத்தன் கிட்ட கடனை மிரட்டி வசூல் பண்ணலான்னு தான் வந்தேன், பட் நீ ஆபத்துல இருக்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன்னை காப்பாற்றணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ செல்லக்குட்டி, என் மேல நீ எவ்வளவு பாசமா இருக்க அப்படின்றத பார்க்கும் போதும், நீ என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்குன்றத பார்க்கும் போதும் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி கண்ணில் தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கா. அதெல்லாம் விடு, டாக்டர் பி என்ன சொன்னாரு, ஏன்னா உன் உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் நீ கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே இவ சொல்றான், அது ஏதோ ஒரு கல் இருக்கான் என்கிட்ட, அந்த கல்லுல தான் ஏதோ கலந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த கல் அவருக்கு வேணும்னு கேக்குறாரு, மற்றபடி எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றா. சரி சரி என் ஃபோனு கொடு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, உன்னோட ஃபோனு சாரி அங்கே விழுந்துடுச்சு, நான் ஓடி வந்து காரில் ஏறும் போது அப்படின்னு சொல்றா. அடி பாவி, அது எவ்வளோ முக்கியமான ஃபோன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் எவன் கிட்ட காசை வசூல் பண்ணோம் அப்படின்றவன் நம்பர் மட்டும்தான் இருந்திருக்கும், அதில் என்ன பெருசாக வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. அந்த டைமுக்கு எங்கே ஃபோன் விழுந்ததோ அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த ஃபோனை ஒருத்தன் வந்து எடுத்துக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினை கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறான். ட்ராப் பண்ணும்போது ஹீரோயின் எனக்கு உள்ளே போகவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, அப்போனா வந்துட்டு நீ நான் உள்ளே வரணும் உனக்கு துணைக்கினா நீ என்ன ஸ்டோன்ஸ் அது எல்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுவியா அப்படின்னு கேட்குறான். சரி சரி காட்டுறேன், வந்து தோலை அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறா. இந்த ஃபோனை எடுத்தானுங்க இல்லையா அடியாளுங்க, அவங்களுக்கு டிட்டோ ஃபோன் பண்ணுறான். இவ்வளோ கேவலமாக வந்து அவங்க 2 பேரையும் மிஸ் பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு திட்டி கேட்டிருக்கான். இன்னும் 7 நாள் மட்டும்தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே அந்த ஸ்டோன் வந்து என் கைக்கு சேர்ந்து ஆகணும், இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் வந்து அவள் வாங்கிட்டு வந்த கலர் கலரான ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட காட்டிட்டு இருக்கா. இது எல்லாமே வந்து என்னோட கலெக்ஷன்ஸ், எனக்கு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, எங்கே நான் வெளிநாடு போனாலுமே அங்கே கிடைக்கிற விதவிதமான ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட பெண்ணில் வந்து கேமரா இருக்கு, அந்த எல்லா ஸ்டோன்ஸையும் ஒன்று ஒன்றா அவன் பார்க்குற மாதிரி எடுத்து மினிக்கு காமிச்சிட்டு இருக்கான்.
இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஆர்டினரியான ஸ்டோன்ஸ் தான், இது எதுவுமே ஸ்பெஷல் ஸ்டோன் இல்லை, அந்த ஸ்டோன் வேற எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்குறான். இவ்வளோதான் என்கிட்ட இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகே அப்போனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நீ ஏன் இங்கேயே நைட்டு தங்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அவனுமே வேற வழி இல்லாமல் சரி நான் நைட்டு தங்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். உடனே ஹீரோயின் எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு, நீ ஏன் என்னோட பர்சனல் பாடி கார்டாக இருக்கக்கூடாது, 24 ஹவர்ஸும் நீ ஏன் கூடயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்கிறான் இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது, இன்னைக்கு நைட்டு ஹெல்ப் கேட்டால் நான் இன்னைக்கு நைட்டு இங்கே இருக்கேன் ஆனால் காலையில் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு வந்து இவன் இந்த ஸ்டோன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா, உடனே ஒரு ஆக்டை போடுறா. கரெக்ட், இந்த ஸ்டோன்ஸ் இல்லாமல் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அது எங்கே இருக்குது அப்படின்னு தான் எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கழிச்சு எனக்கு அது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்றா. இந்த ஆஃபீஸில் காட்டுறாங்க. மினி என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா நம்ம நக்கனோட ஃபோன் அங்கே விழுந்துடுச்சு, அதில் வந்து ட்ராக்கிங் ஆப் இருக்குது, அதை வச்சு நாங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துட்ருக்கோம், அதை யாரோ ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இங்க ஹீரோயின் காலேஜ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அதுக்குள்ளேயே ஹீரோ வந்து கதவை தட்டுறான். உடனே இவ வந்துட்டு என்ன நீ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட, இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடு எனக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான். ஐயோ நீ கற்பனைலாம் காணாத, ஜஸ்ட் வந்து அந்த ஜன்னல் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கு, ஜன்னல் பக்கத்துல தூங்காத, உன்னோட மொபைல் போனை பக்கத்துலயே வச்சுக்கோ, எது ஒண்ணுனாலும் உடனே என்னை கூப்பிடு, அதுக்கப்புறமா இந்த கதவையும் நல்லா டைட்டா தாப்பா போட மறந்துடாத, இதெல்லாம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், ஸோ குட் நைட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிம்பிளாக கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு கடி ஆகுது. நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டான்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவங்க டீமுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இதை பற்றின எல்லா டிஸ்கஷனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த டைமண்ட் அவகிட்ட இருக்கு அப்படின்றதே தெரியாதோ அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஆமாம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு டாக்டர் பி வந்து டிட்டோ கிட்ட இருந்து டைமண்டை திருடிட்டு வந்து ஹீரோயினுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அவளால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சிருந்துருக்கணும். ஆனால் ஹீரோயினுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியல, அதனால தான் வந்து ஏன் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்று கேட்குறா. பட் ஆனால் அவளுக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியல, அதனால கிட்ட கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கா. அப்போ சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, அப்போனா நக்கன் நீ வந்து அவள் பக்கத்துலேயே இருந்து அவளை எப்படியாவது கண்காணிச்சுக்கிட்டே இரு, கண்டிப்பாக அவள் உயிருக்கே ஆபத்து, அவளுக்கு தெரியாமையே வந்து அவள் அந்த கல்லை வச்சிருக்கான்னா கண்டிப்பாக அவளை கொண்டுட்டாவது அந்த கல்லை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவ வந்து பின்னாடி வர்றதை ஹீரோ வந்து நோட் பண்ணுறான். பட் ஹீரோயின் தான் வர அப்படின்னு தெரியல ஹீரோக்கு. வேகமாக திரும்பி ஒரு குத்துலான்னு பார்த்தா அவள் அதை பார்த்து பயந்து அவ்வளோதான் மயக்கடிச்சு விழுந்துட்டா. அவள் ஐயோ இதுக்கேவா நீ மயக்கடிச்சு விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறான். குத்தவே இல்லை, அதுக்குள்ளேயே மயக்க வச்சு விழற ஆளை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்றான்னா தூக்கத்திலேயே திரும்பும் போது இவனை கெஸ் பண்ணிடுறா. இவனுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஐயோ இவன் என்னை தூக்கிட்டு வந்து ரேப் பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கத்த ஆரம்பிச்சிடுறா. இது பாரு, நான் எதுவுமே ஒண்ணு பண்ணல, நீ தான் என்ன கெஸ் பண்ணிட்ட, நான் தான் இப்படி எல்லாம் பேசணும், நீ என்னவோ ஓரமா நின்னுக்கிட்டு இந்த மாதிரி சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்க, நீ தான் வந்து என்ன கிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போது உனக்கு வெக்கமாவே இல்லையா, ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு நீ என்ன கிஸ் பண்ணன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அங்கிருந்து அவ எஸ்கேப் ஆகி போயிடுறா. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் கிளம்பி ரெடியா வரும்போதே பார்த்தா ஹீரோ வந்து அவளோட காரை அங்க போய் கொண்டு வந்துடுறான். உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. எப்படி நீ கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் என்ன பண்றது, நீ அங்க உன்னோட காரை மிஸ் பண்ணிட்ட, அதனாலதான் நான் போய் அதை காலையிலேயே உனக்காக எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே கொடுக்குறான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி நீ இப்படி அதுக்குள்ளே கிளம்பலாம், என்னை கொண்டு போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போ, நீ எங்கே போகிறேன்னு நான் கேட்கவே மாட்டேன், ப்ளீஸ் எனக்காக அது மட்டும் பண்ணு அப்படின்னு கேட்குறா. ஈவனுமே சரி ஆப்ஷனே இல்லாமல் சரி ஓகே வா நான் விட்டுடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அதே டைமுக்கு நம்ம நலனும் மினியும் வந்துட்டு அந்த கார் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தது இல்லையா, அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே யாரோ ஒருத்தன் இருக்கிறான்னு அவனை அடித்து பிடிச்சி விசாரிச்சா அவனுக்கு யார் என்னன்னே தெரியல, ஒன்றுமே தெரியல, பாவம் அவன் இன்னசென்ட் போல. உடனே மினி சொல்கிறா, இல்லை இவன் எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டான், அவனை விட்டுடு அப்படின்னு சொல்கிறா. மினியோட கையில் வந்துட்டு லைட்டாக அடிபட்டுடுது. நலன் தான் அதை பார்க்குறான். பார்த்த உடனே அவனோட கர்ச்சிஃப் எல்லாம் எடுத்து கட்டெல்லாம் போட்டு விடுறான்.
நம்ம ஹீரோவோட ஃபோன் வந்து மிஸ் ஆச்சு இல்லையா, அதை இவ்வளோ நேரமாக ஆன் பண்ணாமே வச்சுருந்தாங்க. அதை இப்போ யாரோ ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்ன உடனே இவங்களோட ஜிபிஎஸ் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்குது. ட்ராக் பண்ணும்போது யார் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. இவங்களோட டீம் யாருமே அவங்களுக்கு பக்கத்தில் இல்லை. நக்கன் மட்டும்தான் அந்த ரூட்டில் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஹீரோயினை ட்ரா பண்ணுறதுக்காக ஹீரோ போயிட்டு இருக்கான். அவள் வந்துட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே வந்து லெஃப்டில் திரும்ப ரைட்டில் திரும்ப அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான் மினி. நம்ம நலன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து அவனுக்கு சொல்கிற ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி திரும்பிட்டு இருக்கான். கரெக்டாக யாருன்னா ஒருத்தருக்கு சொல்லிடி அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே சரி சரி நான் உன் பேரை சொல்லி சொல்கிறேன், அப்போ நீ திரும்பினா போதுண்டா அப்படின்னு கத்துறா. நேராக ஹீரோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பார்க் பண்ணிடுறான். உடனே ஹீரோயின் எதுக்காக இங்கே பார்க் பண்ணேன்னு ஒன்று, எனக்கு அர்ஜென்ட்டாக சுச்சு வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுறது, அதனால நான் இங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா இதெல்லாம் வீட்லேயே போக மாட்டியா நீ, ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கே, வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அவன் வேக வேகமாக அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்குள்ளேயே வந்துட்டு நலனும் மினியும் ஃபோன் பண்ணுறாங்க. நாங்களும் பக்கத்தில் வந்துட்டோம், தயவு செஞ்சு ஏடாகூடமாக எதுவும் பண்ணிடாத, கொஞ்ச நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறா மினி. ஹீரோ கரெக்டாக அந்த சிக்னல் கிடைக்கிற இடத்துல போன பிறகு தான் தெரியுது, அதை வந்துட்டு ஒரு குப்பை எடுக்கிறவர் தான் வச்சிட்ருக்காரு. அவனுங்க வந்துட்டு இதில் ட்ராக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு இங்கே குப்பையில் போட்டுட்டு போயிட்டுருக்காங்க அதை. டிட்டோவோட அடியாளுங்க வந்து டிட்டோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ ஒருத்தன் இருக்கான், அவன் வந்துட்டு நீனிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் ரொம்ப வந்து ஸ்கில்டு பர்சனாக இருக்கான், அவனுக்கு எல்லாமே தெரியுது, அவனோட மொபைலை வச்சு எங்களையுமே ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறான் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். அவன் போலீஸா இல்லைன்னா வந்துட்டு அவளோட பர்சனல் பாடி கார்டான்னு இன்னும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. இவன் ஏன் இன்னும் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.